மகாபிரியவாச்சரணம். மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை எப்பொழுதுமே குஷேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் அன்றுதான் குஷேலர் தன்னுடைய நண்பனான கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பொருளுதவி கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறான். ஆனால் கேட்கச் சொன்னது அவனுடைய மனைவி. ஆனால் கேட்கும் நிலையில் அவன் இல்லை. அவன் சிறந்த பக்தன். அவனுக்கு வேண்டியது கண்ணனின் நட்பு மட்டும் போதும் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். அப்படித்தான் ஜீவாத்மா இருக்க வேண்டும். சதா சர்வ காலமும் அந்த பகவானின் நாமத்தை சொன்னால் போதும், அந்த பகவானின் அருள் கிடைத்தால் போதும் என்று இருந்தால் போதும். அப்படிப்பட்ட குஷேலர் ஜீவாத்மாவின் அடையாளம். நாம் அனைவருமே ஜீவாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவின் அடையாளம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னுடைய ஆயுட்காலம் முடிவதற்குள்ளாக அந்த பரமாத்மாவை சென்று சேர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? அப்படித்தான் இந்த ஜீவாத்மாவானது குஷீலராக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா கிருஷ்ணனை தேடி நாடி ஓடுகிறது. அப்படி ஆசையோடு ஓடக்கூடிய அந்த குஷேலரை, வரக்கூடிய குஷேலரை ஆரத்தழுவி அணைத்து அங்கே கிருஷ்ண பரமாத்மா ஆட்கொண்டு விடுகிறான். எப்படித்தான் ஜீவாத்மாக்களை பரமாத்மா ஆட்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது. இதுதான் இதனுடைய தத்துவம். இங்கே அவள் கொண்டு செல்கிறாரே என்று சொன்னால் அங்கே பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை எனக்கு நீ வைத்து வழிபாடு செய்தாலே போதும். இதற்காக நீ பொன் போட்டு பொருள் போட்டு இத்தனை செலவுகள் செய்து ஆடம்பரமாக எனக்கு நீ வழிபாடு செய்தால்தான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று இல்லை. சொல்வாரே, துளசி தளம் கொடுத்தாலும் போதும், ஒரு துளி நீர் கொடுத்தாலும் போதும், அதை உள்ளன்போடு கொடுத்தால் போதும் என்றுதானே பகவத்கீதையில் சொல்வார். அதை நடத்தி காட்டியதுதான் குஷேல அவதாரம் எடுத்து அந்த குஷேலருக்காக தான் செய்து காட்டியது. அப்படித்தான் குஷேலனுடைய பக்தி இருந்தது. அதை போல் தான் நம்முடைய பக்தி இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர் நடத்தி காட்டி நமக்கு புரிய வைக்கிறார். எத்தனை உபதேசங்கள் அவர் கீதையில் சொல்லி இருந்தாலும் அத்தனையும் நமக்கு புரியாமல் தானே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காட்சியாக காட்டிவிட்டால் இன்றும் நம் மனதில் பதிந்துவிடும் இல்லையா? நம் குழந்தைகளுக்கும் அதை கொண்டு சேர்ப்போம் இல்லையா? ஆக குஷேலரை போல இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அந்த பரமாத்மாவை சென்று சேர வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய பணி. அதற்காகத்தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் நாம் இந்த பிறவியும் எடுத்திருக்கிறோம். அப்படி சேர வேண்டும் என்ற பக்தி என்ற மாலையினால் அவனை எண்ணி ஒரே அடியாக மனத்தை அதற்குள் லயித்து அந்த தண்ணீரை தோய்த்து மாலை கட்டுவார்கள் இல்லையா? இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவனுடைய நினைவு என்ற ஒரு விஷயத்தை மட்டும் அந்த நாரிலே தோய்த்து கட்டும் பொழுது அந்த மாலையே பாமாலையாக மாறி அவனுக்கு உகந்ததாக மாறி அவன் அதை ஏற்றுக்கொண்டு உடனே அருள் பாலிப்பான். இதை உணர்த்துவதுதான் குஷேலத்தினம். மகாபிரியவாச்சரணம்.